ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவித்ரிஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் குருமா தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை எல்லாம் இது ரொம்ப ஆப்டான குருமாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருமா நம்ம குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஏலக்காய், 2 பட்டை, 3 கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு எல்லா சாம்பாருக்கும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். தக்காளி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், கறி மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் வேறு எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா எண்ணெயிலே வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் விசில் விட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் 4 முந்திரி, 1/2 மூடி தேங்காய் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. இதை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். இந்த முந்திரி எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, இதுதான் இந்த கிரேவிக்கே நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அப்போ தான் இந்த ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி கிரேவியாக, நல்ல செமி கிரேவியாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் ஒரு கொதி வந்தோடனே குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே இதை நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.